இயேசு கிறிஸ்துவும் நானும். இந்த வேத வாக்கு 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மையில்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உண்மையுள்ள தெய்வமாக இருக்கின்றார். நம்மிடத்திலும் உண்மையை அவர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அதனாலே கொஞ்சத்திலே நாம் உண்மையாக இருப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கையிலே பாடுகளும் உண்டு என்பதை வேதம் தெளிவாக போதிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இதை தெளிவாக யோவான் 18:33 சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்காக பாடுகள் படுகிற நாம் அவரோடு ஆளுகை செய்வோம் என்பதை இப்பகுதி கூறுகிறது. கர்த்தருக்காக பாடுபடுவர்களுக்கு நிச்சயம் பலனுண்டு. எனவே மகிழ்ச்சியோடு பாடுகளை சந்திப்போமாக. நம்மில் தாங்க முடியாத அளவு பாடுகளை சோதனைகளையும் தேவன் அனுமதிக்க மாட்டார். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனாலே அந்த பாடுகளின் சமயத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். உண்மை இல்லாமல் ஆண்டவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். உண்மையோடு வாழ்வோம். உபத்திரவின் மத்தியிலும் உண்மையாக இருப்போம். அப்படி செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. Have a blessed day. God bless you. Take care. Be safe. Give heart to God and to man. Please subscribe, like and share it. Thanks for watching.